வணக்கம் ஆபிரகாம். தாங்கள் கூறியது முற்றிலும் சரியானதுதான். நேற்று முன்தினம் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தின் வாசலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட மாயாண்டியின் சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் டிஜிபி சங்கர் ஜிவாலின் உத்தரவுபடி நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இதற்கிடையே பார்த்தீர்கள் என்றால் நெல்லையில் சமூக வலைதளங்களிலும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் இது குறித்த ஜாதிய ரீதியிலான மோதல்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நெல்லையில் தொடரும் சாதிய ரீதியிலான படுகொலைகள் காரணமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு பிரிவினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டல் விடும் வகையில் வீடியோ பதிவேற்றத்தை செய்து வந்தனர். நிலையில் நடந்த இந்த கொலைகளை குறிப்பிட்டு பல்வேறு சமூகத்தை சார்ந்த இரு தரப்பினர் பலரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தனர். ஆபிரகாம், திருநெல்வேலி சைபர் கிரைம் போலீசார் இதை உன்னிப்பாக கவனித்து தற்போது அது குறித்த ஒரு தீவிர நடவடிக்கையை எடுத்திருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தற்போது செய்தி குறிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். ஆபிரகாம், திருநெல்வேலியில் அரங்கேறி வரும் ஜாதிய படுகொலைகளை மாவட்ட காவல்துறை மிகவும் உன்னிப்பாக கவனிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஜாதிகளின் பெயர் சொல்லி வீடியோக்களை பதிவேற்றம் செய்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் எச்சரிக்கையினை தற்போது விடுத்துள்ளார். மேலும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் அனைத்து விதமான சமூக வலைதளங்களையும் மிகவும் உன்னிப்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மக்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோக்களை பதிவேற்றம் செய்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தற்போது இந்த செய்தி குறிப்பு வெளியான நிலையில் இது குறித்த பரபரப்பான தகவல்கள் திருநெல்வேலி மாவட்ட மாநகரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆபிரகாம், திருநெல்வேலியில் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது மோதல்கள் நடந்தாலோ கொலைகள் நடந்தாலோ உடனடியாக அது குறித்த தகவல்கள் பல்வேறு தரப்பினர் ஒருத்தரை மிரட்டும் வகையிலும் அச்சுறுத்தும் வகையிலும் நாளை இந்த சம்பவம் நடக்கும், நாளை மறுநாள் அது நடக்கும், இது போன்ற பல்வேறு கருத்துரைகள் தேவையில்லாமல் வெளியிடப்பட்டு வந்ததை அடுத்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனின் இந்த எச்சரிக்கை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஆபிரகாம், காவல்துறை சார்பில் இது போன்ற சமூக வலைதளங்களை உன்னிப்பாக கவனிக்கும் நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் எஸ்பி தெரிவித்துள்ளார். ஆபிரகாம்.